எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேனிக் டிசார்டர் பத்தி பேச போறோம். இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு ஒரு சின்ன பயமும் குழப்பமும் வரும். இது ஏதோ ஒரு மர்மமான விஷயம் மாதிரி தோணும். ஆனா உண்மை என்னன்னா, இத நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். வாங்க இந்த பயத்திலிருந்து புரிதலுக்கு போற பயணத்தை இப்ப ஆரம்பிக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். எந்த காரணமுமே இல்லாம உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அலாரம் சத்தம் போட்டா எப்படி இருக்கும்? ஒரு பேனிக் அட்டாக்ங்கிறது சரியா அது மாதிரி தான். உண்மையில எந்த ஆபத்துமே இருக்காது. ஆனா நம்ம உடம்போட எமர்ஜென்சி சிஸ்டம் திடீர்னு அலாரம் ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஒரு ஃபால்ஸ் அலாரம் மாதிரி. இதுதான் அதுக்கான மெடிக்கல் டெஃபினேஷன். திடீர்னு ஒரு பயம் இல்லைன்னா ஒரு மாதிரி தாங்க முடியாத அசௌகரியம் சில நிமிஷத்திலே அதோட உச்சத்துக்கு போயிடும். இது சாதாரண பதட்டம் இல்லைங்க. மனசையும் உடம்பையும் ஒரு சேர தாக்குற ஒரு பெரிய புயல்னே சொல்லலாம். அந்த அனுபவம் எவ்வளோ தீவிரமா இருக்கும்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, நெஞ்சு படபடன்னு அடிக்கிறது, வேர்த்து கொட்டுறது, மூச்சே நின்னு போற மாதிரி ஒரு உணர்வு, நெஞ்சு வலி, இதுல ஏதாவது 4 அறிகுறி ஒரே நேரத்துல சில நிமிஷத்துல அதோட பீக்குக்கு போகும். நினைச்சு பாருங்க. அதனால்தான் நிறைய பேர் பேனிக் அட்டாக் வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோ இல்ல நம்ம செத்துருவோமனோ கூட பயந்துறாங்க. அதோட தாக்கம் அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும். சரி, ஒரு பேனிக் அட்டாக் எவ்வளோ கொடுமையானதுன்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஒரு தடவை பேனிக் அட்டாக் வர்றதுக்கும் பேனிக் டிஸார்டர்னு சொல்ற ஒரு கோளாறு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. பேனிக் அட்டாக்ங்கிறது அந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான். ஆனா பேனிக் டிஸார்டர் அது அப்படி இல்ல. அது திரும்ப திரும்ப வர்ற அட்டாக்ஸ் பத்தினது. இன்னும் சொல்லப்போனா அந்த அட்டாக்ஸை விட ஐயோ மறுபடியும் அட்டாக் வந்துருமோன்னு ஒரு மாசம் இல்ல அதுக்கு மேல தொடர்ந்து பயப்படுறது தான் இந்த கோளாரோட மையமே. அந்த பயத்தால நம்ம அன்றாட வாழ்க்கையை மாத்திக்க ஆரம்பிச்சிருவோம். உலக மக்கள் தொகையில சுமார் 2-5% பேருக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல பேனிக் டிஸார்டர் வருது. இது நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சகஜமான ஒரு விஷயம். ஒருவேளை நீங்க இதனால பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க மட்டும் தனியா இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இது இவ்ளோ பேருக்கு வருதுன்னா அப்போ இது ஏன் வருது? முதல்ல ஒன்னு தெளிவா சொல்லிடுறேன். இது மனதைரியம் இல்லாததால வர்றதில்ல. இது உங்களோட வீக்னஸ் கிடையாது. இது நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள், நம்மளோட எண்ணங்கள், நம்மள சுத்தி இருக்கிற சூழல், இப்படி பல விஷயங்களோட ஒரு சிக்கலான கலவைதான். மூளை ஏன் இப்படி ஒரு தவறான அலாரம் அடிக்குது? வாங்க அதுக்கான காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஒரே ஒரு காரணம்னு எதையும் கை காட்ட முடியாது. உயிரியல் காரணிகள், அதாவது நம்ம ஜெனடிக்ஸ் மாதிரி, உளவியல் காரணிகள், அதாவது நம்மளோட சிந்தனை முறைகள், அப்புறம் சுற்றுச்சூழல் காரணிகள், அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற அழுத்தங்கள், இந்த மூணுமே இதுல ஒரு பங்கு வகிக்குது. உயிரியல் காரணங்கள்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தியரி இருக்கு. அதுக்கு பேரு தவறான மூச்சு திணறல் அபாய சிக்னல் தியரி. அதாவது என்னன்னா, சில பேருக்கு அவங்க மூளை திடீர்னு நமக்கு போதுமான காத்து கிடைக்கல, மூச்சு திணறதுன்னு ஒரு தப்பான சிக்னல் அனுப்பிடும். உடனே நம்ம உடம்பு அதை நம்பி பேனிக் பட்டன் அமைக்கிடும். அவ்வளவுதான். அப்போ உள்ளுக்குள்ள என்னதான் நடக்குது? சுருக்கமா சொல்லணும்னா, ஜெனடிக்ஸ் காரணமா நம்ம மூளையோட பய மையம், அதாவது அமிக்டாலா, கொஞ்சம் ஓவர் ஆக்டிவா இருக்கலாம். இது உயிரியல். கூடவே நம்ம மனசு உடம்புல நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை கூட ஐயோ இது ஏதோ பெரிய ஆபத்துன்னு தப்பா புரிஞ்சுக்கலாம். இது உளவியல். இதோட நம்ம வாழ்க்கையில வர்ற பெரிய மன அழுத்தம், அதிர்ச்சி, ஏன் நம்ம குடிக்கிற ஒரு கப் காஃபி கூட ஒரு தூண்டுதலா மாறி இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வெளிக்கொண்டு வந்துடலாம். சரி, காரணமெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா ஒருத்தருக்கு பேனிக் டிஸார்டர் இருக்குன்னு டாக்டர்ஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க? அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த டயக்னோசிஸ் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப் தான். 1, இந்த அட்டாக்குகள் திரும்ப திரும்ப வரணும். அதுவும் எந்த முன் அறிவிப்பும் இல்லாம திடீர்னு வரணும். 2, அடுத்த அட்டாக் வந்துருமோங்கிற கவலை, இல்லனா அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம நடத்தைய மாத்திக்கிறது, இது குறைஞ்சது 1 மாசமாவது இருக்கணும். 3வது, ரொம்ப முக்கியமானது, இது வேற ஏதாவது போதைப் பொருள்னாலேயோ இல்ல மத்த மெடிக்கல் பிரச்சனையாலேயோ வரலைன்னு டாக்டர்ஸ் உறுதி செய்யணும். இவ்வளோ நேரம் பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். பேனிக் டிஸார்டர்ல இருந்து முழுசா மீண்டு வர முடியும். அதுக்கு ரொம்பவே பயனுள்ள சிகிச்சைகளும் உத்திகளும் இருக்கு. இதுல இருந்து மீண்டு வர பாதை நிச்சயமா இருக்கு. முக்கியமா 2 விதமான சிகிச்சைகள் இருக்கு. ஒன்னு உளவியல் சிகிச்சை, அதாவது தெரப்பி. இன்னொன்னு மருந்து மாத்திரைகள். இதுல சைக்கலாஜிக்கல் தெரப்பி, குறிப்பா சிபிடின்னு சொல்ற அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை தான் முதல் சாய்ஸா இருக்கு. ஏன்னா அது நம்ம சிந்தனை முறையையும் நடத்தையும் மாத்தி நீண்ட காலத்துக்கு ஒரு தீர்வை கொடுக்குது. சிபிடின்னா சும்மா பேசிட்டு வரதில்ல, அது நம்ம மனசுக்கு கொடுக்கற ஒரு ட்ரெய்னிங் மாதிரி. முதல்ல நமக்கு என்ன ஆகுதுன்னு தெளிவா புரிய வைப்பாங்க. 2வது, அந்த பயத்தை உண்டாக்குற எண்ணங்களை எப்படி மாத்துறதுன்னு சொல்லித் தருவாங்க.
மூணாவது, நம்ம பயப்படுற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாப்பா எதிர்கொள்ள வைப்பாங்க. கடைசியா மூச்சு பயிற்சி மூலமா நம்ம உடம்ப எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுன்னு கத்துக் கொடுப்பாங்க. இது ஒரு முழுமையான டூல்கிட் மாதிரி. தெரப்பி கூடவே மருந்துகளும் சில சமயம் தேவைப்படும். இதுல SSRIன்னு சொல்ற மருந்துகள் தான் முதல் தேர்வு. இது ரொம்ப பாதுகாப்பானது, நீண்ட காலத்துக்கு நல்ல பலன் கொடுக்கும். இன்னொரு வகை இருக்கு, பென்சோடியாசெபைன்கள். இது ரொம்ப கவனமா பயன்படுத்தணும், ஏன்னா இது அடிமையாக்குற அபாயம் இருக்கு. அதனால இத ரொம்ப குறுகிய காலத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுத்தா இதுல இருந்து மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அப்படியே விட்டுட்டா இது ஒரு நாள்பட்ட பிரச்சனையா மாறிடும். ஆனா தெரப்பியும் மருந்துகளும் சேரும்போது தான் மிகச்சிறந்த ரிசல்ட் கிடைக்குது. சோ உதவி கேட்க தயங்கவே கூடாது. சரி, இப்போ இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்க போறோம்? இத பத்தி தெரிஞ்சுக்கிறது இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே முக்கியம். ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல உதவி செய்ய இந்த புரிதல் ரொம்ப அவசியம். இது வராம தடுக்க இல்ல பொதுவா நம்ம பதட்டத்தை கட்டுப்படுத்த சில டிப்ஸ் இருக்கு. நம்ம மன அழுத்தத்தை சரியா கையாளணும். காஃபி மாதிரி தூண்டுற விஷயங்களை குறைக்கலாம். நல்ல உணவு, உடற்பயிற்சின்னு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு மாறணும். முக்கியமா தேவைப்பட்டா நிபுணர்கள் கிட்ட தயங்காம பேசணும். சிகிச்சை எடுக்காம விட்டா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பேனிக் அட்டாக் மேல இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வெளியவே போக விடாம பண்ணிடும். தப்பிக்க முடியாத இடங்கள், அதாவது கூட்டமான இடங்கள், தியேட்டர், பஸ், இந்த மாதிரி இடங்களுக்கு போகவே பயப்படுற அகோராஃபோபியாங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால தான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில பதட்டத்தை புரிஞ்சுக்கவும் அதை கையாளவும் நீங்க எடுக்க போற முதல் படி என்ன? அது ஒரு தெரபிஸ்ட் கிட்ட பேசுறதா இருக்கலாம், இல்ல மன அழுத்தத்தை குறைக்க ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்ல இத பத்தி இன்னும் அதிகமா படிக்கிறதா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த முதல் அடியை எடுத்து வைங்க. அதுதான் எல்லாத்தையும் மாத்தும்.